இன்னும் சில ஆண்டுகளில் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் கடல் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்தடுத்து ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ள சம்பவம்தான் சென்னை மக்களை அதிர வைத்துள்ளது. உலகம் வெப்பமயமாவதால் பனிப்பாறைகள் உருகி கடல் நீர் மட்டம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவதாக கூறப்படுகிறது. இதனுடைய பாதிப்பு இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் பிரதிபலிக்கும் என்றும் 2050ஆம் ஆண்டுக்குள் சென்னையும் கடலுக்குள் மூழ்கலாம் எனவும் ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ளது. உலகம் வெப்பமயமாதல் காரணமாக மேற்கு அண்டார்டிகாவில் உள்ள பனிப்பாறைகள் மெல்ல மெல்ல உருகி வருவதால் 2050ஆம் ஆண்டில் கடல் மட்டம் 4.8 மீட்டர் உயரும் என ஏற்கனவே ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில்தான் சமீப காலமாக கடல் நீர் மட்டம் உயர்ந்து கொண்டே வருகிறது என அதிர வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச அளவில் கடல் நீர் மட்டம் யாரும் இதுவரை எதிர்பாராத அளவிற்கு அதிகரித்துள்ளது என நாசா எச்சரித்துள்ளது. கடந்த 2024இல் கடல் நீர் மட்டம் 0.43 சென்டிமீட்டர் உயரும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் 0.59 சென்டிமீட்டர் அதிகமாக உயர்ந்துள்ளது. இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் மக்கள் தொகை அதிகமுள்ள 100 கடற்கரை நகரங்கள் முழுவதும் கடல் நீரில் மூழ்கும் ஆபத்து ஏற்படும் என ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கு முக்கிய காரணம் கடல் வெப்பமயமாதல், பனிப்பாறை உருகுதல் தான் என நாசா தெரிவித்துள்ளது. இது குறித்து தனியார் செய்தி நிறுவனத்திடம் பேசிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி சந்திரசேகரன், புவி வெப்பமயமாவதை உடனடியாக யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதற்கு பல ஆண்டுகள் ஆகும். இதனை கட்டுப்படுத்தினால் மட்டுமே கடல் நீர் மட்டம் உயர்வதை தடுக்க முடியும். கடலோர பகுதிகள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அடுத்தடுத்து அவர் கூறிய தகவல்கள்தான் சென்னை மக்களை உறைய வைத்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 76% கடல் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளது. அந்த இடங்கள் மக்கள் வாழ தகுதியில்லாத இடங்களாக மாறிவிடும் என்றும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வதை தவிர வேறு வழியில்லை என்றும் கூறினார். கடல் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வதால் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளது என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ள தகவல்தான் மொத்த மக்களையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது.